எனிவேஸ் நானும் வந்துட்டு ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு வண்டி இடிச்சு எப்படியே அறுத்து போயிட்டாங்கன்னு நானும் சும்மா இருந்திருக்கணும். நோன்னு இல்லையா, எனக்கு தேவைதான். ரெப்யூட்டட் நியூஸ் ஏஜென்சிஸோட ப்ரூஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணால் அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்றாங்க. நீ சொல்கிறதான் தப்பு, நீ என்ன சொன்னாலும் தப்பு தான், நீ ஒரு தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கைஸ், டோன்ட் ஃபர்கெட் இட். யூடியூப்ல ரியாக்ஷன் வீடியோஸ் போடுறது மூலமா பிரபலமானவர் தான் தி பிரியாணி மேன் அழைக்கப்படுற அபிஷேக் ரபி. இவர் நிறைய பேரை ரோஸ்ட் பண்ணியும் அண்ட் வேற ஒருத்தங்க வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணியும் வீடியோ கிரியேட் பண்ணுவாரு. அந்த வகையில சமீபத்துல யூடியூபர் இர்ஃபானை பத்தி பணத்தின் பவர் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அந்த வீடியோல இர்ஃபான் ஹைஜீனே இல்லாத கடைகளை காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு கேடு விளைவிக்கிறாருன்னு, மேலும் இர்ஃபானோட கார் மோதி ஒரு பெண்மணி உயிரிழந்த விபத்தை பத்தியும் பேசியிருந்தாரு. அப்படி அந்த விபத்தை பத்தி பேசும்போது இர்ஃபானோட கார் அந்த பெண்மணியை இடிச்சுட்டு நிறுத்தாம போனதாகவும் இது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சில நியூஸ் ஆர்டிக்கலையும் ஆதாரமா முன்வச்சு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இர்ஃபான் அவர் குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ணதை பத்தியும் ரபி பேசியிருந்தாரு. ரபியோட இந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ற விதமா இர்ஃபானும் ரிப்ளை டு தற்குறி மேன் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல இர்ஃபான், நான் நல்லா இல்லாத ஃபுட்டை நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்ல, மேலும் இவன் நான் ஹிட் அண்ட் ரன் பண்ணனு சொல்றான், அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, நியூஸ் ஆர்டிக்கலா காட்டுறான், நியூஸ் எப்போதுமே போய் தான் சொல்லுவாங்க, நாங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே காரை நிறுத்தி அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்து போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பணும், நாங்க காரை நிறுத்தினதுக்கு கூகுள் மேப்ஸ்ல ப்ரூஃப் இருக்கு, 23 நிமிஷம் அங்கேயே இருந்து எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் போனோம்னு அந்த கார் விபத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. மேலும் ஜெண்டர் ரிவீல் இந்தியால பண்ணாதான் தப்பு, நான் ஃபாரின்ல தான் பண்ணேன், இவனுக்கு என்னோட பேரு புகழ் என்னோட பணத்தை பார்த்து தான் பொறாம, அதனாலதான் இப்படி பேசுறான்னு சொல்லி இருந்தாரு. இர்ஃபானோட இந்த ரிப்ளை வீடியோக்கு ரபியும் மறுபடியும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டு இர்ஃபான் பொய் சொல்றான், எமோஷனல் மேனிபுலேஷன் பண்றான்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எப்படி வெறும் 23 நிமிஷத்துல போலீஸ் உங்களை அனுப்புவாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு 1 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு மேல பேசியிருந்தாரு. அதை விட முக்கியமா இர்ஃபான் காமிச்ச அந்த கூகுள் மேப் ஆதாரத்தை எடிட் பண்ண முடியும்னு அதை செஞ்சும் காமிச்சு இர்ஃபான் காமிச்ச ஆதாரத்துக்கு எதிராக பகிரங்கமா குற்றம் சாட்டி இருந்தாரு. இந்த நிலையில அந்த வீடியோவை ரபி ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கு இப்ப விளக்கமும் கொடுத்திருக்காரு. And guys, இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வீடியோவா I've taken it down. It was 3 days of sleepless work. All has gone to waste now. Anyways, நானும் வந்துட்டு ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு வண்டி இடிச்சு எப்படியே அறுத்து போயிட்டாங்கன்னு நானும் சும்மா இருந்திருக்கணும். நோன்னு இல்லையா, எனக்கு தேவைதான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் நான் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா, ஐ couldn't handle more hate. என்னதான் வந்து நம்ம ஃபேக்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்துருந்தாலுமே, நம்மளோட யாரை கோட் பண்ணுறோமோ அவங்களை வந்துட்டு ப்ராப்பராக வந்து இது பண்ணியிருந்தாலுமே காட்டியிருந்தாலுமே, people if they hate you, they will hate your content, they'll hate everything about you அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டேன். ஸோ என்னதான் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வீடியோ பண்ணியிருந்தாலுமே people started hating me more and more after it. So yeah, that's why I took it down. So yeah, and money is always ultimate guys, don't forget it. Hi guys, கண்டிப்பா என்னோட லைவ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட ஒரு ப்ரீஃபாக தான் நான் இந்த ஸ்டோரிஸை போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹேட் டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கும். நான் வந்து என் வீடியோவில் என்னதான் வந்துட்டு ஒரு பெரும் வந்துட்டு எனக்கு வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, it has got to me because what I posted today was 3 days of sleepless work and all I got back was just hate and டே நீ இவன் தானடா, டே நீ அவன் தானடா அப்படின்ற மாதிரிலாம். and I don't want to live my live what I went through 3 years back, and that was a very bad time in my life without even doing anything. அதாங்க கேஸ் வாங்கினவங்களாம் வந்துட்டு வெற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ணாத நான் வந்து இவ்வளவு ஹேட் அனுபவிக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. இதில் நான் ஒரு ஹிப்போக்ரஸி என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பிரியாணி மேனை பற்றி அவனோ ஒருத்தன் வந்து எதுவும் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஐ ஹேவ் நோ ஐடியா ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ், எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்னு நம்புறாங்க. பட் வென் ஐ ப்ரொவைட் ஆக்சுவல் ரெப்யூட்டட் நியூஸ் ஏஜென்சிஸோட ப்ரூஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணால் அதெல்லாம் ஃபேக்கு அப்படின்றாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் த ப்ராப்ளம் பீப்புள் ஹாவ் இஸ் வாட் ஐ போஸ்ட்ன்றதை விட they have a problem with me. நீ சொல்றதான் தப்பு, நீ என்ன சொன்னாலும் தப்பு தான், நீ வந்துட்டு சொல்றது ஃபேக்கு தான், நீ பொய்யானால் நீ ஒரு தற்கொலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு
அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஆனா என்னை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மைதான், 100% உண்மை, இவன் அதை பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ ஃபீல் ஐம் பீங் ஃபோர்ஸ்ட் அவுட் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்படி நான் உண்மையா சொல்றேன், ஆனா என்ன எல்லாருமே வெறுக்கிறீங்க. நான் அந்த வீடியோவை எடுத்துட்டேன், இனிமே நான் வீடியோ போடுறது இல்ல, இதோட திரும்ப வர மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. சாதாரணமா ஹெல்மெட் இல்லாததுக்கே போலீஸ் பிடிச்சிட்டா நம்மள அரை மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை இடிச்சிட்டு 23 நிமிஷத்துல போறதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியும் இர்ஃபானை நோக்கி இப்ப வைக்கப்படுது. அதே சமயம் ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ணும்போது பேசுற வார்த்தையில கவனம் வேணும் அப்படின்னு ரபி மேலையும் இப்ப விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இர்ஃபான்ஸ் வியூ விசஸ் தி பிரியாணி மேன். இந்த கான்ட்ரோவர்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.